அத்தியாயம் 13. கதிரவன், நீங்கள் எனக்கு சொந்தமானவர். படிக்கட்டுகளின் மறைவில் நின்று வசுந்தராவின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தான் பாலா. டே வாசு, இவதாண்டா என்னோட வசுந்தரா என்றான் கண்ணெடுக்காமல் வசுந்தராவை பார்த்து கொண்டு. பாலா இப்படி வசுந்தராவை விரித்து பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான் வாசு. டே பாலா, இங்கேயே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காத, வாய் வழியா ஏதோ வெளியே வருது பாரு, அதை தொடச்சுக்கிட்டு சீக்கிரமா அவகிட்ட போய் பேசு. நீ பேசுற பேச்சிலேயே அந்த பொண்ணு உன்கிட்ட மயங்கிடணும் என்று கூறிவிட்டு பின்னே சுற்றி முற்றியும் பார்த்து, பாருடா, கலர் கலர் லைட் எல்லாம் வேற ஆண்ணா ஆயிடுச்சு, ஜகஜோதியா எரிது, நல்ல சகுனம், நிச்சயம்டா, உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக போகுது, வெற்றி உனக்குதான், போயிட்டு வா என்று அவனை உசுப்பேத்தினான். உடனே பாலா சரிடா என்றவன் தன்னம்பிக்கையோடு வசுந்தராவை நோக்கி நடந்தான். ஆனால் வாசு அவனை அனுப்பிவிட்டு மனதிற்குள் புலம்பினான். இவனுங்க எல்லாம் காதல் பண்றதுக்கு ஒரு ஆள் பக்கத்துல இருந்து தூது போகணும், இல்லைன்னா இவனுங்க இப்படியே தான் உசுப்பேத்தணும். நம்ம மட்டும் எதுவும் பண்ணாம இருந்தா போதும், புலம்பி புலம்பி நம்மளை சாகடிச்சிடுவாங்க. காதலிக்கிறவனுங்களுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருக்கவே கூடாது என்று அவனுக்கு ஒரு பெண்ணு கூட காதலியாக கிடைக்காத கடுப்பில் மனதிற்குள் பேசிக்கொண்டு இருந்தான். பாலா அவள் அருகில் சென்றவன் கையில் தன் தலையை ஒருமுறை கோதிவிட்டு கொண்டு அவளை பின்னால் இருந்து பார்த்து ஏக்கத்துடன் அழைத்தான், வசுந்தரா என்று. வசுந்தரா யாரோ தன்னை அழைப்பதை கேட்டு திரும்பி பார்த்தவள் அவளுக்கு திடீரென வந்து அவள் முன் நிற்கும் இந்த ஆள் யார் என்று தெரியவில்லை. எனவே வசுந்தரா, நீங்க யாரு என்று கேட்டு யோசிக்கும் தோரணையில் தன் முகத்தை மாற்றிக்கொண்டாள். உடனே பாலா, நான் பாலா வசு, சின்ன வயசுல நம்ம ஒன்னா விளையாடிட்டோம் இருப்போமே, உனக்கு ஞாபகம் இல்லையா வசுந்தரா என்று மறந்துட்டியா என்று கேட்டான். வசுந்தரா, ஹா பாலாவா? பாலா, இப்பதான் உங்களை பார்க்க உமா கீழே போனா, உமாவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு அத்தை சொன்னாங்க, நீங்க கீழே போனா உமாவை பார்க்கலாம், சீக்கிரம் போங்க என்று அவளை விரட்டினான். அவள் கூறியதை கேட்ட பாலா ஏமாந்து போனான். அந்த ஏமாற்றத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மீண்டும் அவளிடம் பேச முயற்சி செய்தான். வசுந்தரா, உமா வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்கிறேன், நீ சொல்லு, நீ எப்படி இருக்கிற, உன்கிட்ட பேச எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டியா என்று கேட்டான். உடனே வசுந்தரா, ஐயோ இல்ல பாலா, நீங்க எப்படி இருக்கீங்க, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்காக கீழே ஓடி போய் காத்துக்கிட்டு இருக்கா, அவளை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது, அதனாலதான் அப்படி சொன்னேன் என்றாள். விடாமல் வசுந்தராவிடம் பேச வேண்டும் என நினைத்த பாலா, சின்ன வயசுல நம்ம ஒன்னா விளையாடுவோம் வசுந்தரா, உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். அதற்கு வசுந்தரா, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு புதிய இடத்திற்கு வந்த மாதிரி தான் இருக்கு, இங்க வீடு கூட ரொம்ப மாறின மாதிரி இருக்கு என்றாள் வசுந்தரா. உடனே பாலா, வசுந்தரா, நானும் ரொம்ப வருஷம் கழிச்சு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்தேன், நீங்க ஊரை விட்டு போனதுக்கு கொஞ்சம் வருஷத்துல நானும் போயிட்டேன், எனக்கும் எவ்வளவு வருஷமாச்சு, புதுசா இருக்கு என்றான். அப்படியே நீங்க? உடனே பாலா, நான் டெல்லியில இருந்தேன், சின்ன வயசுல அங்க போயிட்டேன் என்றான். ஓ அப்படிங்களா என்ற வசுந்தரா அவனை இங்கிருந்து கிளப்பிவிடும் நோக்கில், உமாவுக்கு உங்களை பார்க்கணும் ஆசையாதான், போட்டோல பாக்கிறத விட நேரிலேயே பார்த்துக்கலாம் சொல்லிதான் போட்டோவை கூட பார்க்காம இருந்தா, நீங்க அவளை போய் பாருங்களேன், அவ ரொம்ப சந்தோஷப்படுவா என்றாள். பாலா, நீ கூட என் போட்டோவை பார்க்கலையா என்று. உமாவே பார்க்கல, நான் ஏன் பார்க்க போறேன் என்றாள் வசுந்தரா சிரித்து கொண்டே. வசுந்தராவின் இந்த பதிலால் பாலா கொஞ்சம் சங்கடம் அடைந்தான். உடனே பாலா வேற எதையோ பேசலாம் என்று நினைத்தான். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா என்று உளறினான். வசுந்தரா, என்ன என்று அவன் கேட்பது புரியாமல் பார்த்தாள். உடனே, இல்ல, பறவைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க வந்தேன் என்று சமாளித்தான் பாலா. அதற்கு வசுந்தரா, ஓ ஆமாம்,
சிட்டில இந்த மாதிரி அதிகம் பார்க்க முடியாது என்று அவள் தனது கையில் எடுத்த வைத்திருந்த தானியங்களை அந்த பறவைகள் அருகே வீசினாள். அவளை பார்த்து பாலாவும் அதே போல செய்தான். இருவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். வாசு இவர்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று படுக்கட்டுகளின் மறைவில் சென்று நின்று கொண்டான். ஆனால் இவர்கள் இருவரும் அறியாத வண்ணம் ஒரு கரிய நிழல் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் கொதிக்கும் கண்களினால் அவர்கள் முறைத்து பார்த்தபடி சூர்யா நின்றிருந்தான். சீதாலட்சுமி வசுந்தரா மேலே இருக்கிறாள் என்றதும் தன் நண்பர்களை அவர்களுக்காக ஒதுக்கிவிட்ட பின் வீட்டிற்கு செல்லும்படி கூறிவிட்டு முத்துவை அவர்களுக்கு உதவி அனுப்பிவிட்டு வேகமாக படிக்க அவனது கையில் வசுந்தராவிற்கு வாங்கிய ஜிமிக்கித்தோடு உள்ள பெட்டி இருந்தது. ஆசையாக ஓடி வந்த பார்த்தவனுக்கு வசுந்தரா தன்னை கூட பார்க்க வராமல் வேறு யாருடனோ பேசிக்கொண்டு இருப்பதை தெரிந்த அந்த ஆளை பார்த்து சூர்யாவிற்கு அடையாளம் தெரிந்தது. அது பாலா. சூர்யாவின் அழகிய முகம் கருத்து இவர்கள் பேசி சிரிப்பதை பொறுத்து கொள்ள முடியாத சூர்யா திரும்பி நடக்கத் தொடங்கி இப்பொழுது மேலே சங்கடத்தோடு வெக்கத்தோடு ஓடி வந்து கொண்டிருந்த உமா சூர்யாவின் மீது இடித்து விட்டாள். ஐயோ சாரி என்று கூறிய உமா விழிகள் விரிய ஆச்சரியமாக பார்த்தாள். ஐயோ சூரியண்ணா என்று கத்தினாள். சூரியண்ணா சூரியண்ணா என்றவள் தன் அண்ணனை கட்டி கொண்டாள். சூர்யா என்னதான் கோபமாக இருந்தாலும் அதை தான் தங்கையிடம் காட்டவில்லை. நீண்ட நாட்கள் கழித்து தங்கையை கண்டதால் அவனும் உள்ளூர மகிழ்ந்து அவளை தழுவி கொண்டான். எங்க போயிட்டு வர, ஏன் இப்படி ஓடி வர, பார்த்து வரமாட்டியா உமா என்று உமாவை பார்த்து கேட்டான் சூர்யா. உடனே உமா நான் கீழே போயிருந்தேன் அண்ணா என்று அவள் மேலே சொல்ல தயங்கினாள். சூர்யா சூர்யா என்று உமா போட்ட சத்தத்தால் சூர்யா வந்துவிட்டான் என்று சந்தோஷத்தில் கையில் வைத்திருந்த தானியத்தை கீழே விட்டுவிட்டு 2 அடி முன்னால் வந்து முன்னால் தொங்கிவிட்ட பட்டிருக்கும் திருச்சிலையை ஒதுக்கிவிட்டு எட்டி பார்த்தாள் வசுந்தரா. அங்கே வசுந்தராவிற்கு ஒரு ஆண் மகனுடன் கம்பீரமாக தோளும் முதுகும் மட்டும் தான் தெரிந்தது. இன்னும் சுற்றும் முன்னால் நடந்தால் தன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பாலா அவள் கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் பாலா சூர்யா பேரை கேட்டதும் அவன் வந்து விட்டான் என்று நினைத்து மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்தான். பாலா மனதிற்குள் இவன் 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 இந்த சூர்யா இவனாலதான் சின்ன வயசுலேயே இருந்து என்னால வசு கூட பேசவே முடியல. எப்பவும் நான் பேசுறது கேட்கறதுக்குன்னு கிளம்பி வந்துட்டு என்று திட்டிக் கொண்டான். பாலாவிற்கு வசுந்தரா அவனை விட்டு வேறு ஒருவனை காண செல்வது பிடிக்கவில்லை. உடனே வேண்டுமென்றே அவளை அழைத்தான். வசுந்தரா என்று அவள் பெயரை அழைத்தான். ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. அது அவள் காதிலேயே விடாதது போல நடந்தாள். அவளுக்கு முழு கவனமும் முழுதாக சூர்யாவை பார்க்க வேண்டும் என்று இருந்தது. சிறிது சிறிதாக நடந்து சூர்யாவின் அருகே சென்று நின்றாள். அவள் வருவதை பார்த்த உமா சூர்யாவிற்கு கண்களால் ஜாடை செய்தாள். ஆனால் சூர்யா அந்த ஜாடையை புரிந்து கொள்ளாமல் என்ன ஏன் கண்ண காட்டுற உமா, ஏன் என்ன சொல்ல வர என்று கேட்டான். உமா அண்ணா பின்னாடி திரும்பி பாரு அண்ணா, கொஞ்சம் உனக்காக ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா என்று கூறி சிரித்தாள். சூர்யா சற்று திடுக்கிட்டு பின்னால் திரும்பினான். 2 கண்களும் சந்தித்தன. அவளது மை பூசிய கருவிழிகளில் அவன் உலகின் மொத்த அழகையும் பார்த்தான். தூய நதியில் நீராடிய மஞ்சள் குளித்து பட்டு ஒருத்தி நேராக அலங்காரம் செய்து இந்திரலோக வித்தைகளை செய்யும் ஒரு அழகிய மோகினி அவள். மஞ்சள் நிறத்தில் ஆடையை உடுத்தி அவன் கண் முன்னால் வந்து நின்றாள். அவனது பார்வையை அவளது எழில் முகத்தின் அழகை பார்க்க பிரிந்து பார்த்து கொண்டு இருந்து அதே வேளையிலே வசுந்தரா தன் நிலையை மறந்து ஒரு பேதை பெண் போல தன் காதல் கொண்ட நாயகனின் முன் நின்றிருந்தாள். இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தாள். அவனுடைய அழகிய முகம் காண கோபம் கொள்ளும் அவளின் அத்தை மகன் இப்பொழுதும் அவள் மேல்
பித்துக்கொண்டு அவளை சுற்றி சுற்றி வந்து சேவை செய்ய பல அவளை உப்பு மூட்டை சுமந்து இந்த ஊரையை சுற்றி வந்த என்ன அனைத்து அவள் நினைவுகளில் நித்தம் ஓடிக்கொண்டு இருந்தது. இன்று அவள் முன் நின்றிருக்கின்றான். இந்த அனைத்தையும் உணர்வுகள் அவளை சூழ்ந்து கொள்ள தன் நிலையில் அவள் இல்லை. அதே நேரம் காட்டில் காரிருள் சூழ்ந்து சத்தியவன காட்டுப் பகுதியில் அருவி கரையோடு நிலா வெளிச்சத்தில் ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்தது. அந்த இடத்தை சுற்றி காட்டு மலர்கள் சிதறி கிடந்தன. அந்த கரிய நிழல் தனக்காக சிரித்து கொண்டு இருந்தது. கதிரவன், நீங்க என்னுடையவர், எனக்கு சொந்தமானவர். காலம் கடந்த யுக யுகமாக நான் மோகினியாக காத்திருந்தேன். பயன் இன்று நீங்கள் என்னிடம் வந்துவிட்டீர்கள் என்று அவள் சிரித்தாள். கோபத்தில் இருந்தாலும் சூர்யாவிற்கு வசுந்தரா மேல் தனக்கு இருக்கும் விருப்பத்தை வெளிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை. அவனும் ஒரு நிமிடம் அவளது கண்களை பார்த்து உறைந்து நின்றான். இருவரும் கண்கள் பேசிக்கொள்ள பின்னால் நின்ற பாலாவிற்கு வயிறு எரிந்தது. அப்படியே இருவரும் பார்வை பரிமாற்றத்தை கலக்க வேண்டும் என்று எண்ணியவன் விரைவாக முன்னேறி அவர்கள் அருகே வந்தான். வசுந்தரா, இது சூர்யாவா என்று வேண்டுமென்றே கேட்டுவிட்டு அவள் அருகில் நின்றான். உமாவிற்கு வந்தது யார் என்று அப்பொழுது தெரியவில்லை. பாலாவின் பார்வையை ஒரு முறை கூட உமாவின் மீது விழவில்லை. அவனது குரலில் இந்திர லோகத்தில் இருந்த இந்த உலகிற்கு வந்த இருவரும் சங்கடத்துடன் காணப்பட்டனர். மனதின் ஆழத்தில் இருந்து வெளிப்படும் காதலை எப்படி அடக்கி வைக்க முடியும்? அவர்களை அறியாமல் அவர்கள் இருந்த நிலையை இப்பொழுது அவர்களுக்கே சங்கடத்தை கொடுத்தது. வசுந்தரா, உமா வந்துட்டியா? நீ இப்போ வந்த என்று தடுமாறினாள். அவளது விழிகள் ஓரிடத்தில் நிலையாமல் அவனையே பார்ப்பது எங்கேயோ பார்ப்பதுமாக இருந்தது. உடனே உமா, அப்பா, நான் எப்பயோ வந்துட்டேன், கூட தெரியாம நீங்க 2 பேரும் பார்வையிலேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல, அப்படி என்ன பேசுனீங்க என்று கேலி செய்தாள். அவளது கேலியை புரிந்து கொண்ட வசுந்தரா பேச்சை மாற்ற நினைத்து, உமா, அது 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 இது பாலா, பாலா இது உமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்று பேச்சையை மாற்றி இவர்கள் இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தாள். உமா பாலாவை ஒரு முறை நன்கு பார்த்தாள். பாலா ஒரு முறை உமாவை பார்த்தான். ஆனால் அந்த பார்வை எந்த ஒரு உணர்வையும் இல்லை. உமாவிற்கு அவன் பார்வை பிடிக்கவில்லை. ஏதோ கோழி திருடியே மாட்டிக்கொண்டவன் போல திருட்டு முடி அவனை முடி என்று திருடன் மனதிற்கான் நினைத்தான். உண்மையா அழகன் யாரு? இவன் என்ன உண்மையான ஒரு ஆண்மகன் பார்வைதான் எப்படி இருக்கும் என்று யோசித்தாள். அப்படி நினைத்தவுடன் கீழே பார்த்த ஜானின் நினைவு தான் உமாவிற்கு வந்தது. அவன் மீது ஏற்பட்ட அந்த உணர்வு இவனை பார்த்த இவன் மீது ஏற்படவில்லை. பார்த்ததும் வெறுப்புதான் தோன்றுகிறது. என்னவோ அவள் மனம் அவளையும் அறியாமல் அந்த ஜானின் மீது நிலைத்து விட்டது. பேசி ஆக வேண்டிய கட்டாயம் என்பதால் ஹலோ என்று உமா முகம் இன்றி பாலாவை பார்த்து சிரித்து வைத்தாள். பதிலுக்கு ஹலோ என்று உமாவை பார்த்து பெயருக்கு சிரித்தான் பாலா. பின் சூர்யாவை பார்த்து, ஹலோ சூர்யா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, அதனாலதான் எனக்கு அடையாளம் தெரியல. பாலா வேண்டுமென்றே வசுந்தராவின் அருகே ஒட்டி நின்றிருந்தான். இதை பார்த்த சூர்யா பற்களை கடித்தவாறே, சூர்யா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசுங்க, நான் போறேன் என்று வார்த்தைகளை கடித்து துப்பிவிட்டு வேகமாக சென்று விட்டான். வசுந்தரா சூர்யா சென்ற அதே திசையில் எதுவும் பேசாமல் அவன் பின்னாலே சென்றாள். தன்னிலை மறந்து சிறு குழந்தை போல் அவனிடம் ஓடினாள். அவன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவனால்
அவளிடம் ஓடுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவள் பின்னால் இப்படி ஓடி வருவதை சூர்யா கவனிக்கவில்லை. கோபத்தில் விறுவிறுவென நடந்து சென்றான். உமா பாலாவும் இப்போது தனித்திருந்தனர். உமா, சரி, எனக்கு நேரமாச்சு, நான் ரூமுக்கு போறேன், அம்மா தேடுவாங்க என்று அவனை விட்டு நகர்ந்தாள். பாலா மிகுந்த வெறுப்புடன் வந்து வழியே பின்மாடு பட்டுக்கட்டுகளில் கீழே இறங்கினான். வசுந்தரா அவளை கண்டு கொள்ளாமல் சூர்யாவின் பின்னால் ஓடியதை, சிறு வயதில் ஒரு முறை சூர்யாவின் பின் வசுந்தரா இப்படிதான் அவன் பெயரை சொல்லிக்கொண்டு ஓடியது அவன் நினைவிற்கு வந்தது. சிறு வயதில் பாலா வசுந்தராவின் விளையாட்டை கொண்டிருக்க சூர்யா கைகளில் பூங்கோத்துடன் வசுந்தராவின் அருகில் வசுந்தரா பாலாவிடம் இருந்து புளிப்பு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். இருவரும் இப்படி புளிப்பு மிட்டாய்களை பகிர்ந்து உண்டு கொண்டிருக்க அதை பார்த்த சூர்யா கோபத்தில் அவன் கைகளில் வைத்திருந்த பூங்கோதை தூக்கி எறிந்துவிட்டு வேகமாக சென்றான். அந்த மலர்கள் வசுந்தராவின் கால்களில் அருகே விழுந்து அதை பார்த்த அவள் அந்த மலர்களை தன் சிறிய கைகளால் எடுத்து கொண்டாள். சூர்யா வேகமாக நடப்பதைக் கண்டு அவனை அழைத்தாள் அந்த சிறுமி. சூர்யா மாமா, சூர்யா மாமா. ஆனால் அவன் திரும்பி பார்க்கவில்லை. எனவே மிட்டாய்களை கீழே போட்டுவிட்டு ஓடினாள் அந்த சிறுமி. வசுந்தரா, சூர்யா மாமா, சூர்யா மாமா, சூர்யா மாமா. இதை நினைத்து கொண்டு வெறுப்பில் இருந்த பாலா வாசுவின் குரல் உசுப்பேத்தியது. டே பாலா, நீ ஏண்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க என்று கேட்டு வாசு படிக்கட்டையில் அமர்ந்து இருந்தான். அவனும் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தான். பாலா, ஒன்னும் இல்லடா, போலாம் வா என்றான் கடுப்பில். உடனே வாசு, போலாமா போலாமா, பின்ன என்ன இங்கேயே பந்திய போட்டு சாப்பாடு போட போறீங்களா? நீங்க தான், உனக்கு மரியாதை இல்லை, மாப்பிள்ளை இல்லை என்று ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் பாலாவை மேலும் சூடேற்றினான். அதற்கு பாலா, போதும்டா, வெறுப்பேத்தாத, வாடா என்று பற்களை கடித்து கொண்டான். பேசிக்கொண்டே இருவரும் மாளிகையின் கேட்டை கடந்து வெளியேறினர். வெளியே நடக்க நடக்க காரிருள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இருவரின் பின்னால் ஒரு கரிய நிழல் பின்தொடர்ந்து இருவர்களுக்கும் தெரியவில்லை. இருவரும் மௌனமாக நடந்தனர். அப்பொழுது வாசு இந்த மௌனத்தை கலைக்குமாறு பேசினான். டே பாலா, உனக்கு தான் வசுந்தராவை ரொம்ப பிடிச்சி இருக்கே, ஏண்டா பின்ன உமாவை கல்யாணம் பண்ணிக்கிற? பேசாம வசுந்தராவையே கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே என்று கேட்டான். அப்பொழுது ஒருவர் வாசுவின் காதுகளில் எதையோ பேசினது போல இருந்தது. வாசு தன் காதுகளை தேய்த்து கொண்டு காது கிட்ட வந்து, ஏன் பேசுற என்று கேட்டான். உடனே பாலா, நான் எங்கடா பேசினேன், நீ பேசாம வா, நானே கடுப்புல இருக்கிறேன் என்றான். அதற்கு வாசு, சரி விடு, நீ சொல்லுடா, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல, நீ ஏன் உமாவை கல்யாணம் பண்ணிக்கிற? வசுந்தராவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்றான். அதற்கு பாலா, எனக்கு உமா வேண்டாம், வசுந்தரா தான் வேணும், நான் வசுந்தராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று கத்தினான். இப்பொழுது பாலாவின் காதுகளில் யாரோ கிசுகிசுத்தனர். காற்று வேகமாக அடிக்க மரக்கிளைகள் பேயாட்டம் ஆடின. பாலா, ஏன் காது கிட்ட வந்து எதுக்குடா சிரிக்கிற எருமை என்றான் வாசுவை. உடனே வாசு, டே, நான் ஏன்டா சிரிக்க போறேன், நான் சிரிக்கலடா என்றான். சரிடா வாசு, வசுந்தரா எனக்கு கிடைப்பதற்கு ஏதாச்சும் ஐடியா கொடுடா. முதல்ல சூர்யா, இந்த சூர்யா ஏதாவது பண்ணணும் என்று கோபத்துடன் பொங்கினான் பாலா. அப்பொழுது இருவருக்கும் ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் கேட்டது. இருவரும் ஒன்றுக்கு ஒன்றாக திரும்பி பார்த்தனர்.